1,00,000 டெபாசிட் பண்ணிருக்க. மா, அப்பா, மா. என்ன சூர்யா? என்ன? யார் அந்த பரமசிவம்? பரமசிவம் என்னடா ஆச்சு? என்ன? பரமசிவன்றது யாருமா? பரமசிவம் யாரு? இந்த அழகுராஜா யாரோ பரமசிவன்ற ஒருத்தரோட பேங்க் அக்கௌண்ட்டுக்கு 1,00,000 அனுப்பிச்சிருக்கான். சூர்யா, பரமசிவம் அழகுராஜாவோட அப்பா. ஆமாண்டா. எனக்கே இப்பதான் ஞாபகத்துக்கு வருது. ஓஹோ, அந்த ரத்தனம் கிட்ட இருந்து ஏமாத்தின 50 லட்சம் ரூபாயில இருந்து 1 லட்சம் ரூபாய் அவங்க அப்பனுக்கு அனுப்பி வச்சிருக்கான். அவன் கடத்தேங்காவை எடுத்து உங்க மாப்பிள்ள வழிப்பிள்ளையாருக்கு உடைச்சிருக்கான். சூர்யா, இந்த பேங்க் கவுண்ட் ஃபைல் வச்சு ஏதாவது பண்ண முடியுமான்னு யோசிங்க. வேணும்னா ஒன்று பண்ணலாம். என்னப்பா? இந்த பரமசிவத்துக்கு கண்டிப்பா தான் புள்ள எங்க இருக்கான்னு தெரிஞ்சிருக்கும். இந்த ஆளை பிடிச்சி உழுக்கணும்னு வைங்க, கண்டிப்பா எல்லா உண்மையும் வெளியில வரும். டேய், அப்ப கிளம்பு. இப்பவே நாம் போய் பார்ப்போம். அவர் இருக்கிற இடம் உங்களுக்கு தெரியுமா? வா, நாங்க போயிட்டு வந்துடும். லஞ்ச் ஃபுல்லா சாப்பிடணும், மிச்சம் வைக்க கூடாது, சரியா? சரி மம்மி. பாய் மம்மி. பாய் பாய் பாய். பாய். அசோக், இங்க வா. என்னம்மா? உனக்கு கௌதமோட கிளாஸ் ரூம் எதுன்னு தெரியும்ல? தெரியும். எங்க இருக்குன்னு சொல்லு. ஏன் மம்மி, கௌதம பார்க்க போறீங்களா? ஆமா. வேணாம் மம்மி, அவன் தான் உங்களுக்கு ரெஸ்பெக்ட் கொடுக்கவே இல்லையே. ஏய், அப்படிலாம் சொல்லக்கூடாது. அவன் உனக்கு அண்ணன், புரியுதா? சரி மம்மி. சரி, இப்போ கிளாஸ் ரூம் எங்க இருக்குன்னு சொல்லு. ஸ்ட்ரைட்டா போயிட்டு லெஃப்ட்ல போங்க. அப்படியா? சரி, நான் பாத்துக்கிறேன், நீ போ. பாய் மம்மி. பாய். சண்டை போடுறாங்கன்னு நிறுத்துக்கடா. டேய், எழுதுடா. எழுதுறீங்க. என்னடா ரவுடித்தனம் பண்ணிக்கிட்டு இருக்க? என்ன ரவுடி பையன் மாதிரி எப்ப பார்த்தாலும் சண்டை போட்டுக்கிட்டு இருக்க? வா, இப்பவே பிரின்சிபால் ரூமுக்கு போவோம். உன் டிசியை கழிச்சா தான் அடங்குவேன். கைய விடுங்க சார். நான் எதுக்கு சண்டை போட்டேன்னு கேட்டுட்டு அப்புறம் முடிவு பண்ணுங்க. ராஸ்கல், என்னைய எதிர்த்து பேசுறியா? சார், எதுக்கு சார் அவனை போட்டு இப்படி அடிக்கிறீங்க? சின்ன பையன் சார் அவன். யாரு இவனா? சின்ன பையன்? இங்க பாருங்க மேடம், இந்த பையனை போட்டு எப்படி அடிச்சிருக்கான் பாருங்க மேடம். ஏய், என்ன கௌதம், ஏன் இந்த பையனை இப்படி போட்டு அடிச்சிருக்க? ஏன்டா அப்படி இருக்க? இந்த வயசுல இவ்ளோ கோவம் தப்பு. அப்படி என்ன வெறி உனக்கு? அவன் என்ன தப்பு பண்ணிருந்தாலும் பரவாயில்ல, அதுக்காக இப்படி அடிப்பியா? உன் மனசுல என்னதான் நினைச்சிட்டு இருக்க? வாயை திறந்து பேச. சார், என்ன அடிச்சிட்டீங்களா? நான் போலாமா? எனக்கு கிளாஸுக்கு டைம் ஆயிடுச்சு, நான் போறேன். ஏய், என்ன என்ன வேடிக்கை பார்த்துட்டு இருக்கீங்க? கிளாஸுக்கு போங்க. தேவாலா போலாம். ஓடுங்க ஓடுங்க, எல்லாம் ஓடுங்க. பாத்தீங்களா மேடம், அவனையெல்லாம் என்ன பண்றது மேடம்? ஆமா, இவனும் உங்க பையனும் ஒரே மாதிரி இருக்காங்க. 2 பேரும் அண்ணன் தம்பிங்களா? என்ன மேடம்? இல்ல சார், என் பையன் மாதிரி இருக்கிறதே கொஞ்ச நாளைக்கு முன்னாடி தான் எனக்கு தெரியும். அப்படியா? ஆமா சார், என் பையன் மாதிரி இருக்கிறதுனால என்ன அறியாம இவன் மேல பாசம் வந்துருச்சு. நான் சொல்றேன், தப்பா எடுத்துக்காதீங்க. அவன் பண்ணது தப்புதான், நான் இல்லைன்னு சொல்லல. ஆனா அதுக்காக நீங்களும் அவனை அடிக்காதீங்க. அதனால அவனுக்கு இன்னும் கோவம் தான் அதிகமாகும், குறையாது. சும்மா வார்த்தையால மிரட்டி பயமுறுத்துங்க. கூடிய சீக்கிரம் அவன் திருந்திடுவான். இந்த முரட்டுத்தனெல்லாம் காணாம போயிடும். அட நீங்க வேற மேடம், அடிக்கே அவன் பயப்பட மாட்டேங்கிறான், மிரட்டினா மட்டும் திருந்திடுவானா? சான்ஸே இல்லை மேடம். சூர்யா, இதுதான்டா அவர் வீடு.
என்னப்பா வீடு பூட்டி இருக்கு? தெரியலையே, அக்கம் பக்கத்துல விசாரிப்போம். சார், நீங்க இந்த ஏரியாவில் தான் இருக்கீங்களா? இங்க பக்கத்து வீடு தான் சார். இந்த வீட்டில் இருக்கிறவரை பார்க்க வந்தோம். பேரு பரமசிவம். அவரோட வீடு பூட்டி கிடக்குது. அவர் எங்க போனார் என்னன்னு உங்களுக்கு தெரியுமா? நீங்க ஒரு சம்மந்தி தானே? ஆமா சார். அவர் எங்க போயிருக்காருன்னு தெரியுமா? 2 நாளைக்கு முன்னாடி நான் அவரை பார்த்தேன் சார். ஏதோ ஊருக்கு போறதா சொன்னாரு. அநேகமா ஊருக்கு தான் போயிருப்பாருன்னு நினைக்கிறேன். எந்த ஊருன்னு தெரியுமா? சேலமோ தர்மபுரி ஏதோ சொல்லிட்டு இருந்தார். சரியா ஞாபகம் இல்ல சார். கொஞ்சம் யோசிச்சு சொல்லுங்க சார். சேலமா தர்மபுரியா? கொஞ்சம் கரெக்டா சொல்லுங்க சார். இல்ல சார், சரியா ஞாபகம் இல்ல. பரவாயில்ல சார். ரொம்ப நன்றி. அவரை பார்த்தீங்கன்னா நாங்க வந்து போனதா சொல்லுங்க. சரிங்க, சொல்றேன். சரிங்க, தேங்க்ஸ். ரொம்ப நம்பிக்கையா வந்தோம். இப்ப என்னப்பா பண்றது? விட்ரா. இப்ப கவலைப்பட்டு என்னடா ஆக போகுது? வண்டி எடு. எங்க? நம்ம வீட்டுக்கு தான். இவனை கண்டுபிடிக்க முடியாது போல இருக்கப்பா. முடியும்டா. சொல்ல வேண்டியவங்க கிட்ட விஷயத்த சொன்னா கண்டிப்பா முடியும். யார்கிட்ட? நீ வண்டி எடு, நான் சொல்றேன். உமா, மஞ்சள் எழுதிட்டேன். அடுத்தது என்ன? பெருங்காயம் ஒரு பெரிய டப்பாவா போட்டுக்கோங்க. வேற 1 கிலோ நெய் போட்டுக்கோங்க. அடுத்து உமா, நம்ம பால்காரரு காலையில 1/2 லிட்டர் சாயந்தரம் 1/2 லிட்டர்னு போடுவாரு. அவர்கிட்ட 1 லிட்டர் 1 லிட்டரா போட்டு சொல்லிடு. ஏன் அத்தை, வழக்கமா போடுற 1/2 லிட்டர் கரெக்டா தானே இருக்கு. இப்ப ஜெயாவும் அவங்க அம்மாவும் இருக்காங்கல்ல, அப்ப எக்ஸ்ட்ரா ஆகும்ல. சரி அத்தை. அத்தை வேண்டாம் அத்தை, 1/2 லிட்டரே போதும். அம்மா கிளம்புறாங்களாம். என்ன சொல்றமா? ஆமா சம்பந்தியம்மா, நான் கிளம்புறேன். ஏன் இருங்க, என்னாச்சு? ஒன்னும் இல்ல சம்பந்தியம்மா, ஆனா நான் வீட்டுக்கு போறேன். இதுவும் உங்க வீடு தானே? உங்க பெருந்தன்மைக்கு ரொம்ப நன்றிமா. ஆனா பொண்ணு கொடுத்த வீட்ல இதுக்கு மேல உக்காந்து கைய நினைக்கிறது நல்லதில்ல. நான் கிளம்புறேன். அப்படியெல்லாம் பிரிச்சு பார்க்காதீங்க. இங்க நம்ம எல்லாரும் ஒரே குடும்பம் தானே? நீங்க என்ன சொன்னாலும் என் மனசுக்கு என்னவோ ஒப்பல. என்னம்மா நீங்க? நாங்க எல்லாரும் ஒண்ணா ஒரே குடும்பமா இல்லையா? எங்களோட சேர்ந்து நீங்களும் இங்கேயே இருந்துட வேண்டியது தானே? இல்லம்மா, நான் கிளம்புறேன். சம்பந்தியம்மா, அப்பப்ப வந்து நான் உங்க எல்லாரையும் பார்த்துட்டு போறேன். அம்மா, இவங்க எல்லாரும் தான் சொல்றாங்கல்ல இரு இருன்னு. நீ ஏன் போறேன்னு பிடிவாதம் பிடிக்கிற? இருமா. இல்ல ஜெயா, ஒரு ஆம்பளை வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கிறது எவ்வளவு கேவலமோ அதை விட பெரிய கேவலம் பொண்ணு கொடுத்த வீட்டுல ஒரு மாமியார் இருக்கிறது. சம்பந்தினா அப்பப்ப வந்து போகணுமே தவிர இவங்கள மாதிரி இங்கே டேரா போட்டு உக்காந்துடக்கூடாது. மானங்கட்டத்தனமா. என்னம்மா இப்ப யார் மானம் கெட்டு போயிருக்காங்கன்னு ஜாடமாடியா பேசிட்டு இருக்க நீ? நான் எதுக்கு ஜாடமாடையா பேசணும்? எனக்கு என்ன பயமா? எதா இருந்தாலும் நான் நேராவே சொல்லுவேன். நீங்க தான் மான ரோசம் இல்லாம இங்கேயே உட்காந்து தெண்ட சோறு தின்னுகிட்டு இருக்கீங்க. என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. ஒரு பருக்க கூட என் தொண்டைக்குழியில இறங்காது. என்னம்மா பேசுறீங்க? யாரை பார்த்து தண்டச்சுருன்னு சொல்றீங்க? ஐயே, என்ன ஜெயா இது? இவங்க யாருக்கும் ஒரு தடவை சொன்னா புரியாது போல இருக்கே. அம்மாடி உமா, உன்னையும் உன் புருஷனையும் உன் மாமியாரையும் தான் சொல்றேன். இப்பவாது உங்க காதுல விழுந்து உங்க மர மண்டையில ஏறிச்சா? என்னம்மா விட்டா ஓவரா பேசிக்கிட்டே போற? என்ன பிரச்சனை இப்ப உனக்கு? சம்மந்தி வீட்டை உக்காந்து ஒரு வேலைக்கு அடுத்த வேலை கைய நினைச்சா எனக்கு பிரச்சனை தான். ஏன்னா எனக்கு சூடு சொரணை மானம் வெக்கம் எல்லாம் இருக்கு. 4 பொம்பளைங்க மத்தியில உக்காந்து அவங்க சொல்ல சொல்ல மளிகை லிஸ்ட் போட்டுக்கிட்டு இருக்கீங்க. அதுல இருந்தே தெரியல உங்களுக்கு சூடு சொரணை இருக்குதா இல்லையான்னு. அண்ணி, என்ன நீ என் மாப்பிளைய பார்த்து தப்பு தப்பா பேசிக்கிட்டு இருக்காங்க? உலகத்துல யாருக்கும் வாய்க்காத அதிசய மாப்பிளை. இந்த அம்மாவுக்கு மட்டும் வானத்தை கிழிச்சுக்கிட்டு பூமியில குதிச்சுட்டாங்க. ஏமா, வெட்டி ஆபீசர் மாப்பிளைக்கே இந்த குதி குதிக்கிறியே, இன்னும் என்ன மாதிரி அசிஸ்டன்ட் கமிஷனர் மாமியாரா இருந்தா என்ன குதி குதிப்ப நீ? ஏய், இதுக்கு மேல ஒரு வார்த்தை பேசுன உன் நாக்க இழுத்து வச்சு அறுத்துருவேன். ஏன் கை என்ன அது வரைக்கும் பூ பறிச்சுக்கிட்டு இருக்குமா? ஐயோ, 2 பேரும் கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? சம்பந்தியம்மா, நான் ஒன்னும் தப்பா பேசலையே. உங்ககிட்ட மரியாதையா சொல்லிட்டு கிளம்பலான்னு இப்படி பேக்கோட வந்தேன். அதுக்குள்ள வீண் வம்பு இழுத்தவங்க இவங்க தானே.
நீங்க மட்டும் எதுக்கு தனியா போய் கஷ்டப்படுறீங்க? நீங்களும் இங்கே இருங்கன்னு சொன்னது அது ஒரு தப்பா? இதுக்குதான் நல்லதுக்கே கால் இல்லைன்னு சொல்றது. கடைசியில உங்க புத்தியை காமிச்சிட்டீங்கல்ல. உமா, வயசுக்கு மரியாதை கொடு. பெரியவங்க பேசிட்டு இருக்காங்க, நீ என்ன குறுக்குல பேசிட்டு இருக்க? அத்தை, இந்த மாதிரி மானங்கெட்ட பேச்செல்லாம் வரும்னு தான் எங்க அம்மா அப்பவே கிளம்புறேன்னு சொன்னாங்க. அதையும் மீறி இவங்க எல்லாம் என்னென்ன பேசணுமோ எல்லாத்தையுமே பேசிட்டாங்க. நீங்களும் அதெல்லாம் கேட்டுட்டு தானே இருந்தீங்க. அத்தை, ஒன்னே ஒண்ணு சொல்றேன், நாங்க இல்லாதவங்க தான், ஆனா மான ரோஷம் இல்லாதவங்க கிடையாது. பணம் காசு இல்ல, அவ்வளவுதான். அது மட்டும் இல்ல, இது என்னோட புகுந்த வீடுங்கிறதுனால தான் நான் ஒரு வார்த்தை வாயை திறந்து பேசல. அம்மா, இதுக்கு மேல நீ இங்க இருக்க வேண்டாம். நீ இப்பவே கிளம்பு. இந்த கொலைகார கும்பலோட அவனை விட்டுட்டு போறனே நீ ஜெயா. சம்மந்தியம்மா, என் பொண்ணை நீங்க தான் பத்திரமா பாத்துக்கணும். நீங்க தான் அவளுக்கு அத்தைக்கு அத்தையா, அம்மாவுக்கு அம்மாவா இருக்கணும். நான் வர சம்மந்தியம்மா. அம்மா, பார்த்து போயிட்டு வாமா. நான் வரேன் ஜெயா. அம்மா, பத்திரம்மா, பார்த்து போமா. ஜெயா, அழாதம்மா. ஐயோ, விட்டு கொடுத்து போனா நாம ஒன்னும் கெட்டு போயிட போறதில்ல. இது எப்பதான் உங்களுக்கு எல்லாம் புரிய போகுதோ தெரியல. மறு கல்யாணமே வேணான்னு சொன்னா என் பொண்ணு. எங்களுக்கு தான் மனசை கேட்கல. எங்க பொண்ணோட வாழ்க்கை 4 செவத்துக்குள்ளேயே முடிஞ்சிடக்கூடாதுங்கிற கவலையில தான் அவளுக்கு எங்கெல்லாமோ தேடி பார்த்து ஒரு நல்ல மாப்பிள்ளை நினைச்சு கட்டி வச்சோம். அதுக்காக இப்படிப்பட்ட ஒரு நாடோடி வாழ்க்கை அவளுக்கு அமைஞ்சிருக்க வேண்டாம். இப்ப என் பொண்ணு எங்க இருக்கா, எப்படி கஷ்டப்படுறாளோன்னு தெரியலையே. கிட்டத்தட்ட 50 லட்சம் ரூபாய் எடுத்துக்கிட்டு என் அக்காவை கூட்டிட்டு எங்க போனான்னு தெரியல. அவங்கிட்ட ஏமாந்து போன ரத்தனம் பணத்தை கேட்டு வீட்டு வாசல் வந்து டார்ச்சர் பண்ணிக்கிட்டு இருக்கானா பாத்துக்குங்க. அந்த ஆளுக்கு பின்னாடி இந்த ஏரியா போலீஸ் ஸ்டேஷன் இன்ஸ்பெக்டர் வேற இருக்காரு. என்ன பண்றதுன்னே தெரியல. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன். நீங்க படிச்சவங்க, விவரம் தெரிஞ்சவங்க, பொண்ணை கல்யாணம் பண்ணி கொடுக்கறதுக்கு முன்னாடி பையன் எப்படி, குடும்பம் எப்படின்னு கொஞ்சமாவது விசாரிச்சுட்டு தானே கொடுத்துருக்கணும். நான் எதுக்கு இருக்கேன் சூர்யா? என்கிட்ட ஒரு வார்த்தை ஃபோன் பண்ணி சொல்லியிருந்தா நான் டிபார்ட்மெண்ட் மூலமா விசாரிச்சு அவன் ஆள் என்ன எப்படின்னு ஏட்டு வச்சா சொல்லியிருப்பான்ல. அப்ப நாங்க இருந்த சூழ்நிலை உங்களுக்கே நல்லா தெரியும். வீடு வீடாவா இருந்தது. புரோக்கர் மூலமா அலைன்ஸ் வந்தது. நாங்களும் போய் பார்த்தோம். பார்த்த உடனே மாப்பிள்ளையை பிடிச்சி போச்சு. கல்யாணத்தை பண்ணி வச்சிட்டோம். அப்போ ஒண்ணுமே தெரியல. இப்போ என்னடானா புத்துக்குள்ள இருந்து பாம்பு குட்டி புறப்பட்டு வரா மாதிரி ஒவ்வொரு பிரச்சனையா வந்துகிட்டே இருக்கு. சரி, பரவாயில்ல, விடுங்க. இதை நம்ம சரி பண்ணிடலாம். ஒருவேளை அழகுராஜா இந்த ஊருக்கு தான் வனிதாவை கூட்டிட்டு போயிருப்பான் அப்படின்ற மாதிரி உங்களுக்கு ஏதாச்சும் பர்சனலா சந்தேகம் இருக்குதா? இருக்கு தம்பி. சேலத்துக்கோ இல்ல தருமபுரிக்கோ தான் அவங்க போயிருக்கணும். எதை வச்சு சொல்றீங்க சார்? அழகுராஜாவோட அப்பாவுக்கு தான் மகன் எங்க இருப்பான்னு தெரிஞ்சாலும் தெரிஞ்சிருக்கலான்னு எனக்கு ஒரு டவுட் இருந்துச்சு. அதனால நானும் அப்பாவும் அவனோட வீட்டுக்கு போயிருந்தோம். வீடு பூட்டி இருந்துச்சு. பக்கத்துல விசாரிக்கிறப்போ அழகுராஜாவோட அப்பா வெளியூர் போக போறதா ஒருத்தர் சொன்னாரு. வெளியூர்னா என்ன ஊர்னு கேட்டீங்களா? அதான் சேலம் இல்ல தர்மபுரி. அவருக்கே கன்ஃபார்ம்டா தெரியல. சரி, நீங்க அழகுராஜாவோட போட்டோ எனக்கு சென்ட் பண்ணுங்க. நான் அந்த ஊர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஃபார்வர்ட் பண்ணி நான் அங்கேயும் செக் பண்ண சொல்றேன். அண்ணே, இந்த பிரச்சனையில பணம் மட்டும் சம்பந்தப்படல, அண்ணியோட வாழ்க்கையும் சம்பந்தப்பட்டிருக்கு. அதான் தெரியும் சுப்பு. இந்த கேஸை எப்படி ஹேண்டில் பண்ணுமோ அப்படி ஹேண்டில் பண்ணிக்கிறேன். வனிதாவுக்கோ அந்த ஃபேமிலிக்கோ எந்த கெட்ட பேரும் வராம நான் பாத்துக்கிறேன். போட்டோ அனுப்பிட்டேன். ஓ, நான் செக் பண்ணிக்கிறேன். நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. கூடிய சீக்கிரமே நல்ல தகவலோட வரேன். சரி, நான் கிளம்புறேன் சார். சரிங்க, வரேன் சார்.
அந்த பையனை பார்த்ததும் எனக்கே கௌதம் மேல கோவம் வந்துருச்சுமா. என்ன கௌதம் இப்படி போட்டு அடிச்சிட்டேன்னு நல்லா திட்டிட்டேன். உடனே அவனுக்கு எப்படி கோவம் வந்துச்சு தெரியுமா? சார் என்ன அடிச்சிட்டீங்கல்ல, நான் இப்ப கிளாஸ்க்கு போட்டோமான்னு கோவமா அவன் சார் கிட்ட கேட்டுட்டு அவன் பாட்டுக்கு கிளாஸுக்கு போயிட்டான். என் முகத்தை கூட பாக்கல. ஆரம்பத்துல இருந்தே அவனுக்கு நெஞ்செழுத்த ஜாஸ்தி காயத்ரி. யார் பேச்சையும் கேட்க மாட்டான். தான் வச்சதா சட்டங்கிற மாதிரி நடந்துப்பான். இவன் இப்படி ஆனதுக்கு காரணமே உன் மாமியார் மாமனார் தான். ஓவரா செல்லம் கொடுத்து கொடுத்து குட்டி சோவராக்கி வச்சிருக்கீங்க. இந்த சுப்பு தான் அவனை எப்படியாவது சரி பண்ணி கொண்டு வரணும்னு மெனக்கெட்டுக்கிட்டு இருக்கா. ஆனா இப்ப நீ சொல்றத பார்த்தா அவன் சரிப்பட்டு வரமாட்டான் போல இருக்கு. எதிர்காலத்துல பெரிய தருதலையா வருவான் போல இருக்கே. ப்ளீஸ்மா போதும். விளையாட்டு கூட அந்த மாதிரி இன்னொரு தடவை சொல்லாத. அவன் நல்லா வரணும். சுப்பு ஆசைப்படுறதை விட பெரிய ஆளா வந்து இந்த சொசைட்டில நிக்கணும். கை குழந்தையா இருந்தப்போ சுப்பு கிட்ட இருந்ததை விட என் மடியிலயும் என் தோள் மேலேயும் இருந்ததுதான் அதிகம். அவன் ஏன் குழந்தைமா? மம்மி அப்ப நான் உங்க பையன் இல்லையா மம்மி? நீயும் என் பையன் தான் செல்லம். மம்மி நீயும் என் பொண்ணு தாண்டி செல்லம். மம்மி எனக்கு ஒண்ணு மட்டும் புரியவே இல்ல. அந்த கௌதம்க்கும் எனக்கும் என்ன சம்பந்தம்? அவன் ஏன் என்ன மாதிரியே இருக்கான்? சொல்லு மம்மி, அவன் யாரு? இந்த கேள்விக்கான பதில் உனக்கு தெரிய வேண்டிய வயசுல தானாவே தெரிய வரும் அசோக். இப்ப சொல்லுங்க மம்மி, எனக்கு இப்பவே தெரியணும். எப்போ இவன் கேள்வி கேட்கிற அளவுக்கு வந்துட்டானோ அப்பவே நீ சொல்ற பதில இவனால புரிஞ்சுக்க முடியும். அதனால இதுக்கு மேலேயும் மூடி மூடி மறைக்காம இவன் கிட்ட உண்மையை சொல்லிடு. மம்மி சொல்லுங்க மம்மி. அசோக், கௌதம்க்கும் உனக்கும் டாடி ஒருத்தர் தான். அவர் பேரு சூர்யா. அன்னைக்கு பாட்டி சொன்னாங்களே. ஆமா, அவர்தான் உன்னோட டாடி. ஏன் அவங்க நம்ம கூட இல்ல? நமக்கும் அவருக்கும் சண்டை. அதனாலதான் நாம பிரிஞ்சு வந்துட்டோம். அப்போ நம்மளோட இருக்கார்ல கார்த்திக் டாடி, அவரு யாரு? சொல்லு மம்மி, அவர் யாரு? அது அவரு உன்னோட டாடி இல்ல. அடியே சக்கரை கட்டி நெஞ்சுக்குள்ள ஸ்டிக்கரை ஒட்டி என்னத்தான் எங்க கூட்டி போறியோ நீ தாயம் வெள்ள கட்டி வாடிய செல்ல குட்டி உன்னத்தான் தேடுறேன். நானும் தேடி பார்த்தேன், உலகம் தாண்டி பார்த்தேன், உன்னை போல் அழகியத்தான் பார்த்ததில்லடி. கவிதை பாடி பார்த்தேன், கதகளி ஆடி பார்த்தேன். அடியே என்ன கொஞ்சம் பார்த்து சொல்லடி. அஞ்சல நான் உனக்கு எஞ்சுற, நீ எனக்கு கொஞ்சதான் வாடி